நாளைக்கு வாட்ஸ்அப்பை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் இல்ல அதையும் தாண்டியா? நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா தெரியும், நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் போனை தான் பார்ப்போம். அதுவும் எஸ்பெஷலி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இது ரெண்டையும் நம்ம பார்க்காம அந்த நாள் முடியவே முடியாது. மெசேஜ் பார்க்கறதா இருக்கட்டும், சாட்டிங்கா இருக்கட்டும், இல்ல யாரெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு போய் செக் பண்றதா இருக்கட்டும், ரிப்பீட்டடா நம்ம வாட்ஸ்அப்பை பார்ப்போம். நமக்கு போர் அடிச்சாலும் சரி, இல்ல ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சரி, இன்ஸ்டாகிராம்க்கு அப்புறம் பார்க்குற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா அது வாட்ஸ்அப் தான். இப்படி நாள் முழுக்க நம்மளுடைய டைமை வாட்ஸ்அப்ல வேஸ்ட் பண்றோம். ஆனா அதே வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் ஸ்டேட்டஸ்க்காக மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி சின்ன சின்ன பேமெண்ட் ஜெனரேட் பண்ற இன்கம் சோர்ஸா மாறிட்டா, காலையில நீங்க எந்திரிச்சு போனை ஓபன் பண்ணும்போது ரேண்டம் ஃபார்வர்ட் மெசேஜுக்கு பதிலா பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படி நோட்டிபிகேஷன் வந்தா எப்படி இருக்கும்? கேட்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இது ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் கிடையாது. நிஜமாவே நிறைய பேர் இந்த மெத்தடை சைலண்டா யூஸ் பண்ணி பெரிய ஹைப்பெல்லாம் இல்லாம கன்சிஸ்டன்டா இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க போன்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஆப்ல இருந்து எப்படி இன்கம் ஜெனரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மையிலே பிராக்டிகல் தானா அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தியரி கிடையாது, பிராக்டிகலா ஒர்க் ஆகிற மெத்தட்ஸ் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிகினர்ஸ் கூட ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய 5 ஜென்யூன் வேஸை பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஜாப் போயிட்டு இருக்கிறவங்களாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட இந்த மெத்தட்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத வீடியோவை கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. நம்ம ஸ்டெப்ஸை டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டப். ஃபர்ஸ்ட், நீங்க பர்சனல் வாட்ஸ்அப்பை பிசினஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இது ஃப்ரீ ஆப் தான், ஆனா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உங்க பிசினஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம், கேட்டலாக் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணலாம், கஸ்டமர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளைஸ் கூட நீங்க செட் பண்ணலாம். சிம்பிளா சொல்ல போனா இது உங்க போனுக்குள்ள இருக்கிற ஒரு மினி ஷாப் மாதிரி ஒர்க் ஆகும். சோ முதல்ல இந்த செட்டிங்ஸை செட்டப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த 5 மெத்தட்ஸை பத்தி பார்ப்போம். மெத்தட் நம்பர் 1, ரீசெல்லிங். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சிம்பிள் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி மாடல் தான் இது. இதுல பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ப்ராடக்ட்ஸை வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ற டென்ஷன் இருக்காது. மீஷோ, க்ளோ ரோட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே இருக்கு. ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரி, ஹோம் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக், இப்படி நிறைய கேட்டகரிஸ்ல ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கும். இதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த ஆப்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி அதோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எடுத்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு குரூப்ஸ் இல்ல பர்சனல் சாட்ஸ்ல ஷேர் பண்ணணும். இங்க உங்களோட ரோல் என்னன்னா, செல்லர் மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் ஆப்ல 500 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு, அதை நீங்க 600 ரூபாய்க்கு கோட் பண்ணி விற்கணும். அந்த எக்ஸ்ட்ரா 100 rupees தான் உங்க ப்ராஃபிட் இல்லனா மார்ஜின். கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சிம்பிளா ஆப்ல போய் கஸ்டமர் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவீங்க. டெலிவரி, பேக்கேஜ், ஷிப்பிங் எல்லாமே அந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணும். அதனால லாஜிஸ்டிக் டென்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் ஆனதும் உங்க மார்ஜின் டைரக்டாவே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. ஓவரா ரேண்டம் ப்ராடக்ட்டை ஸ்பாம் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா கஸ்டமர் உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலா உங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை மட்டும் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்படி பண்ணா சேல்ஸ் வரதுக்கும் சான்ஸ் ரொம்ப அதிகம். கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்மார்ட் செலக்ஷன் தான் இந்த மாடலுக்கான ஒரு சக்சஸ். மெத்தட் நம்பர் 2, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட் இன்கம் மாடல். எஸ்பெஷலி உங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் அதிகமா இருந்தா இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதுல நீங்க ப்ராடக்ட்டை டைரக்டா செல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ட்ரஸ்டட் ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணாலே போதும், கமிஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அமேசான் இல்ல பிளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க இருந்து பிடிச்ச ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெஷல் அஃபிலியேட் லிங்கை நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த லிங்க் யூனிக்கா இருக்கும். அதாவது யாராவது அந்த லிங்க் வழியா பர்ச்சேஸ் பண்ணனா அந்த சேல்ல உங்களுக்கு கமிஷன் கிரெடிட் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த லிங்கை ஸ்மார்ட்டா ஷேர் பண்றதா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், குரூப், பர்சனல் சாட் இல்ல இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ரேண்டமா லிங்க்ஸ் அனுப்பக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ், பட்ஜெட் டீல்ஸ், ஆஃபர் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணா கன்வர்ஷனுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த மெத்தட்ல ஒரு பிக் அட்வான்டேஜஸ் என்னன்னா, 0 இன்வெஸ்ட்மெண்ட், 0 ரிஸ்க். உங்களுக்கு ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
டெலிவரி, ரிட்டர்ன்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் எதுவுமே இல்ல. எல்லாமே கம்பெனியே ஹேண்டில் பண்ணும். நீங்க ஜஸ்ட் கரெக்டான ப்ராடக்ட்டை மட்டும் கரெக்ட் ஆடியன்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணாலே போதும். சோ சிம்பிளா சொல்லணும்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணி மணி earn பண்ற கான்செப்ட் தான். சரி, பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோமே, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல நார்மலா வேலைக்கு போற பர்சனாவும் இருக்கலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்ப வரும்னே சொல்ல முடியாது. சும்மா சாதாரண காய்ச்சல் தலைவலி நம்ம ஹாஸ்பிட்டல் போனாவே 5000 10,000 செலவாகுது. திடீர்னு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனவோ இல்ல ஹெல்த் ப்ராப்ளம் வந்து செக் பண்றப்ப ரொம்ப சிவியர் கேசஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். அதுக்கு எப்படி நமக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த சூழ்நிலையில நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்காது. சோ கடன் வாங்குற நிலைமை தான் நமக்கு வரும். சோ இதை நம்ம தவிர்க்கணும்னா முன்னாடியே நம்ம ரெடியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க மாசம் 700 ரூபாயில இருந்து 900 வரை கட்டினாவே போதும். உங்களுக்கு 10 ல இருந்து 20 லட்சம் வரை ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. இதுல சில கிரிட்டிக்கல் இல்னஸும் கவர் ஆகிற மாதிரியான பிளான்ஸும் இருக்கு. நம்ம ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதுல எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம போறது, எந்த பிளானை வாங்குறதுன்னு நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஆனா அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல ஒரு தவறான ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க வாங்கிடக்கூடாது. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்போ சிறந்த ஆலோசனை பெற்று வாங்குறது ரொம்ப முக்கியம். டிட்டோ வந்து ஜெரோதா பேக்டு கம்பெனி. சோ இவங்க இன்சூரன்ஸ்க்கான ஒரு பர்சனல் அட்வைசர் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கன்சல்டேஷன், கால்ஸ், கிளைம் சப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. டிட்டோவோட டீம் 24/7 உங்க கூடயே இருந்து உங்களுக்கான கிளைம் செட்டில்மெண்ட் உங்க கூடவே இருந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவங்க இந்த மத்த இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி சும்மா உங்ககிட்ட கால் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த பிளான் நல்லா இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. ஸ்பாம் கால்ஸ் இவங்க கிட்ட சுத்தமா கிடையாது. டிட்டோவோட கன்சல்டேஷன் உங்களுக்கு எந்த பிளான் பெஸ்டா இருக்கும்னு அவங்களே சூஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் இவங்க கிட்ட அட்வைஸ் பெறணும், பிளஸ் எந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை புக் பண்ணுங்க. மெத்தட் நம்பர் 2, உங்க ஸ்கில்ஸை மானிட்டைஸ் பண்றது. இது ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் லாங் டர்ம் இன்கம் மெத்தட். ஏன்னா இங்க நீங்க வேறவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்றது இல்ல. உங்களுக்கு குக்கிங், டிசைன், டீச்சிங், ஃபிட்னஸ், லாங்குவேஜ் ட்ரைனிங் இல்ல டிஜிட்டல் ஸ்கில்ஸ் மாதிரி எந்த ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதை இன்கம் சோர்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். சரி, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான். வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணி கிளாஸ் கண்டக்ட் பண்ணா போதும். டெய்லி லெசன்ஸ், நோட்ஸ், பிடிஎஃப், வாய்ஸ் எக்ஸ்பிளனேஷன், வீடியோ ஷேர் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டட், எனக்கு குக்கிங்ல யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல வாட்ஸ்அப்ல குக்கிங் வீடியோவோட ரெசிபிஸ் எல்லாம் நீங்க செஞ்சு வீடியோவா நீங்க போடலாம். இல்ல உங்களுக்கு டிசைன்ஸ் மேல ஆர்வம் இருக்கு, நீங்க ஒரு நல்ல டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா டிசைனிங் டியூட்டோரியல்ஸாவும் நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். ஃபிட்னஸ் பிடிக்கிறவங்க ஒர்க் அவுட் பிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட்டை நீங்க கொடுக்கணும். இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா உங்களோட நாலேஜை டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்மால் இ புக்ஸ், கைட்ஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்சஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் வழியாவே செல் பண்ணலாம். பேமெண்ட் வாங்கிட்டு டைரக்டா கண்டென்ட்டை ஷேர் பண்ணலாம். இல்ல கூகுள் டிரைவ் லிங்க்ஸ் கொடுக்கலாம். இது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா ரிப்பீட்டடா செல் பண்ண முடியும். அதனால இது ஒரு ஸ்கேலபிள் இன்கம் மாடல் தான். இல்ல இன்னும் ஒரு பிக் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மீது டிபெண்டன்சியே கிடையாது. உங்க பிராண்ட், உங்க ஆடியன்ஸ், உங்க கண்ட்ரோல். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எஃபர்ட்டா இருக்கும், ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு ஆடியன்ஸ் பில்ட் ஆயிட்டாங்கன்னா ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிரும். சோ இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கன்சிஸ்டன்ட் இன்கம் சோர்ஸா மாறிடும். மெத்தட் நம்பர் 4, வாட்ஸ்அப் சேனல். இப்போ லேட்டஸ்டா வந்த ஃபீச்சர் தான் இது. நீங்க ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெக் நியூஸ், ஆஃபர்ஸ், ஜாப் அப்டேட்ஸ், ஃபினான்ஸ் டிப், டெய்லி வேல்யூபிள் கான்டென்ட் மாதிரி போஸ்ட் பண்ணலாம். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பான்சர்ஷிப், ப்ரொமோஷன், அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுனா காம்படிஷன் கொஞ்சம் கம்மி, growth-உம் வேகமா இருக்கும். மெத்தட் நம்பர் 5, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சர்வீஸ். சரி, வாட்ஸ்அப்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு, இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. நம்ம எங்கெங்கேயோ யோசிக்கிறோம், ஆனா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிசினஸ் பத்தி யோசிச்சிருக்கோமா? ஒரு பேக்கரி கடையா இருக்கட்டும், ஜிம்மா இருக்கட்டும், பொட்டிக்கா இருக்கட்டும், சலூனா கூட இருக்கட்டுமே, இவங்க கிட்டனா கஸ்டமர்ஸ் ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி வெளியே வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா நீங்க நினைச்சா ரீச் ஆக முடியும். நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்கலாம். ஆஃபர் டிசைன் பண்றது, மெசேஜ் சென்ட் பண்றது, கேட்டலாக் மெயின்டைன் பண்றது, இப்படி அவங்களோட பிசினஸ் growth-க்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி ஹெல்ப் பண்றது மூலமா அவங்க கிட்ட இருந்து உங்களால மந்த்லி ஃபீயும் வாங்கிக்க முடியும். சோ ஒன்ஸ் கிளைண்ட் செட் ஆயிட்டா போதும், இது ஸ்டேபிள் இன்கம் மாடலா மாறிடும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாட்ஸ்அப் ஆப்ல இருந்து எப்படி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் மெத்தட பத்தி பார்த்தோம். அதெல்லாம் என்ன மெத்தட், அது எப்படி ஒர்க் ஆகும்னு ரொம்ப டீடைலாவே பார்த்தோம். வாட்ஸ்அப் ஆப் மூலம் மணி earn பண்றது பாசிபிள் தான், ஆனா ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஃபேக் ஆஃபர்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ணாதீங்க, ஜென்யூனா வேல்யூ கொடுங்க. இன்கம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, லாங் டேர்ம்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ ஓவர் நைட் சக்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க.
கன்சிஸ்டன்சி இருந்தா ரிசல்ட் டெஃபினெட்லி வரும். ஸோ இப்போ உங்க டர்ன். ஸோ இந்த 5 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெத்தட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.